லண்டனில் வேதாந்தான்னு ஒரு கம்பெனியும் இருக்குது. அதோட குரூப் கம்பெனிஸ் தான் இந்த இருக்கிற வேதாந்தா, ஸ்டெர்லைட் எல்லாமே. ம். அந்த மெயின் கம்பெனியில் தான் கடன் வந்து பிரிட்டிஷ் பவுண்ட்லேயும் டாலர்லேயும் வாங்கியிருக்காரு. அது வந்து இங்கே கீழே இருக்கிற எல்லாத்தையும் ஃபண்டு பண்ணதே அதே தான். அதுதான் கெய்ன்ஸ் ஆயிலை வாங்க வச்சது, செசாகோவா வாங்க ஹெல்ப் பண்ணிட்டு, ஹிந்துஸ்தான் ஜிங்கை வாங்க வச்சது. அந்த சமயத்தில் இந்த கமாடிட்டி பூமில் ரேப்பிடாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டார். ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, செசாகோவா, கெய்ன்ஸு இது மாதிரி ஒரு 4, 5 கம்பெனி அவர் வந்து அக்வயர் பண்ணார். நான் இந்த வாங்கின கடன் டாலர். ம். உங்களுக்கு வர ரெவென்யூ எல்லாமே ருப்பீஸ். ருப்பி வந்து 10 வருஷத்தில் ரூ. 56லேருந்து இன்றைக்கி ரூ. 87 வரைக்கும் வந்துடுச்சு. ஸோ உங்கள் பிரின்சிபலும் 30% ஏறி இருக்கும். ஆ. 30 to 35% நீங்கள் ருப்பி டிப்ரிஷியேட் ஆகினா, நீங்கள் வாங்கினம்போது உங்களுக்கு கிடைச்ச கடன் ரூ. 100னா, இன்றைக்கி கடனோட வேல்யூ ரூ. 135. வட்டி கட்டுறது ஜாஸ்தி ஆயிடுச்சு. ம். ஸோ இந்த பிஸ்னஸ் அன்சஸ்டெயினபிள் ஆயிடுச்சு. இதை நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஸோ இவருக்கு இருக்கிற ஒரே சோர்ஸ் வந்து இங்கேருந்து பணம் கூட எடுக்கிறது தான். ஸோ அதனால் ஒரு டெட் ஃப்ரீயான ஹிந்துஸ்தான் சிங்கை இன்றைக்கி ஒரு பெரிய கடனாளி ஆக்கிட்டார். காப்பர்லேருந்தும் பணம் வரல. அதனால் ஹீ குட் நாட் லோன் சர்வீஸ் பண்ணுறதே கஷ்டமாகி, ம். இங்கேருந்து டிவிடெண்ட்டாக எடுத்துகிட்டு போய், அதனால தான் டிவிடெண்ட் ஈல்டு 7%, 8% இருக்குது.